ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ பார்த்ததுமே என்னடா அது திரும்பவும் ஸ்நாக்ஸ் ரெசிபியா? இப்போ தான் தீபாவளிக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சு ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் மனசுக்குள்ளே திட்டுறது இங்கே வரையும் கேட்குது. அதெல்லாம் இருக்கட்டும், மழைக்காலம்னா ஸ்நாக்ஸ் இல்லாமல் எப்படிங்க ஃபுல்ஃபில் ஆகும்? தீபாவளி முடிஞ்சு 2-3 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இது போல் கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது? மழைக்காலத்தில் நம்மளால் அதிகமாக வெளியில் போக முடியாது. ஸோ இது போல் ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டீஸ் இருக்கவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கிடையில் ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். எத்தனையோ ஹிடன் டேலண்ட்ஸை வச்சுக்கிட்டு இன்னுமே ஹோம் மேக்கர்ஸாக இருக்கீங்க, ஆனால் ஒரு லீகலான பார்ட் டைம் ஜாப் நான் இன்னுமே சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா SBO பெஸ்ட் சாய்ஸ். பார்ட் டைம் ஜாப்பில் இப்படி ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கருகிடாமல் இதோட ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த டைமில் தண்ணி விட்டு எக்ஸ்ட்ரா அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வைங்க. 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா 2 விசில் வச்சு எடுத்தால் போதும், நல்லாவே உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம விசில் வச்சும் எடுத்தாச்சு, நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஒரு ஃபைனாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம். ஸோ இதுக்கு 2 கப் அளவுக்கு இடியாப்பா மாவு எடுத்துக்கோங்க. அதாவது அரிசி மாவு, கடைகளில் கிடைக்கக்கூடிய இடியாப்பா மாவு வாங்கினீங்கனாலே கரெக்டாக இருக்கும். இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் ரொம்பவே ஃபைனாக இருக்கும். 2 கப் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சீரகம் அல்லது எள்ளு கூட, நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் 1 டீஸ்பூன் வரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இது போல் நீங்கள் கைகளால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சால்ட் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். அந்த சீரகம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது போல் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பேஸ்ட் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் இல்லைனா பட்டர் கூட நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டாக இருக்கிறப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணுங்கள். அதுபோல் நம்ம முறுக்கு மாவில் ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் க்ரன்ச்சினஸும் கிடைக்கும். ஃபைனலாக ஆயிலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக தேவையான அளவு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சி ரொம்பவும் உங்களுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு சரியாக வராது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு முறுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது கருப்பு உளுந்து ஆட் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு முறுக்கு ரெசிபி செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே டேக் பண்ணுறேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச், ஹோம் மேக்கர்ஸ்க்கு தேவையான நிறைய டிப்ஸ் இருக்குது. அதே போல் மணி சேவிங் டிப்ஸ், இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது. வேணுன்றவங்க சேனலை ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது கேட் ரொம்ப பிடிக்கும்னா கேட்டோட ஃபன்னி வீடியோஸ் நிறையவே இருக்குது, ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸையும் கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். இது போல் நான் ரிப்பன் ஷேப்பில், அதாவது ரிப்பன் பக்கோடா ஷேப்பில் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஒரு மாவு வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ரெடி பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்குமே குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. குக் பண்ணுறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஆயிலெலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ஆயிலெலாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு எடுங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் மாவில் ரிப்பன் பக்கோடா ஷேப்பில் நம்ம போட்டு எடுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு முள்ளு முறுக்கு அந்த ஷேப்பில் போடுறோம். இது போல் டிஃப்ரெண்ட்டான நீங்கள் ஷேப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட ரெசிபி பார்க்குறதுக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்கும். எப்போதும் போல் முறுக்கு மாதிரி அதே ஷேப்பில் போடாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ரிப்பன் பக்கோடா ஷேப்பில் இருக்குது. இது ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்போ கிரன்ச்சியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஷேப்பில் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஷேப்பில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த 2 ஷேப்ஸும் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது முறுக்கு பிழியறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டியான ஷேப் யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஹார்ட் ஷேப்பில் குக்கீஸ் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் தட்டை மாதிரி கூட ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் தட்டி எடுக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஹார்ட் ஷேப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. ஸோ இது போல் ஒரு சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா வந்து மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவும் திக்காக இருக்காமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் இது போல் தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் ஹார்ட் ஷேப் வந்து இம்ப்ரெஷன் வச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் குக்கீஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ சாக்லேட் கேக்ஸு குக்கீஸ் இருக்குது, வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹார்ட் ஷேப் வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த கிரன்ச்சி ரெசிபீஸில் எந்த ஷேப் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவு இந்த ஹார்ட் ஷேப் வந்து சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இதோட ஃபைனல் டச்சாக கோலி குண்டு ஷேப் பசங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.